இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இணைய பாதுகாப்பு துறையில் திறமையான பணியாளர்கள் பற்றாக்குறையால் மலேசியாவிற்கு சவால். இணைய பாதுகாப்பு துறையில் மலேசியா இவ்வாண்டில் குறைந்தது 25,000 ஊழியர்களை கொண்டிருக்க வேண்டும் என்று டாக்டர் மொஹாட் ஷுஹைரி குறிப்பிட்டார். உலக அளவில் இணைய பாதுகாப்பு துறையில் 17 லட்சம் ஊழியர்கள் பற்றாக்குறை உள்ளது. எடுத்துக்காட்டாக, எங்கள் வழக்கமான தகவல் தொழில்நுட்ப தயாரிப்பு துறையில் மலேசியாவில் உள்ள பல்கலைக்கழகம் ஆண்டுதோறும் சுமார் 2000 முதல் 3000 ஐடி பட்டதாரிகளை உருவாக்குகிறது. எனவே இவ்வாண்டு 10,000 ஊழியர்கள் தேவை என்றார் அவர். இந்த துறையில் பணிபுரிய உள்நாட்டு பட்டதாரிகளில் மிகப்பெரிய தகுதியினர் சிங்கப்பூர் மற்றும் துபாய் போன்ற நாடுகளுக்கு மாற்றலாகி செல்வது நிலைமையை இன்னும் மோசமாகி உள்ளது என்றார். TMM 2026 பிரச்சாரத்தின் இலக்கை அடைய முடியும். நாட்டின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் வகையில் 3,56,00,000த்திற்கும் அதிகமான சுற்றுப்பயணிகளுடன் TMM 2026 எனப்படும் 2026 மலேசியாவை சுற்றி பார்க்கும் ஆண்டு பிரச்சாரத்தின் இலக்கை அடைய முடியும் என்று மலேசிய சுற்றுலாத்துறை நம்பிக்கை கொண்டுள்ளது. அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி இப்பிரச்சாரத்தின் வழி கலாச்சாரம், இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல், உள்கட்டமைப்பு ஆகியவற்றின் தனித்துவத்தை மலேசியா வெளிப்படுத்தும் வாய்ப்புள்ளதாக அதன் தலைமை இயக்குநர் டத்தோ பி மனோகரன் தெரிவித்திருக்கிறார். இலக்கை அடைவதற்கு பல்வேறு விளம்பர நடவடிக்கைகள், குறிப்பாக இந்த நேரத்தில் வர்த்தக நாடுகளுக்கு வியாபார பணிகளை நடத்துவது குறிக்கோளாகும். இதர ஆசியான் நாடுகளான சீனா, இந்தியா போன்ற மத்திய கிழக்கு போன்ற ஆசியான் நாடுகளுக்கு கூடுதல் கவனம் செலுத்தும் அனைத்து நாடுகளை தவிர இந்த நாடுகளுடன் நம்மிடம் நேரடி விநியோக வசதிகள் உள்ளன என்றார் அவர். கவரக்கூடிய சுற்றுலா சேவைகளுடன் அனுபவிக்குமிக்க சுற்றுலா பயணத்தில் TMM 2026 கவனம் செலுத்துவதாக மனோகரன் கூறினார். புதிய கட்டடத்தில் கல்வியை தொடரவுள்ள ஆயர்தவார் தோட்ட தமிழ் பள்ளி மாணவர்கள். பேராக் ஆயர்தவார் தோட்ட தமிழ் பள்ளி திங்கட்கிழமையில் தீயில் சேதமடைந்ததை தொடர்ந்து அப்பள்ளியின் புதிய கட்டடத்தில் மாணவர்கள் கல்வியை தொடர உள்ளனர். அக்கட்டடத்தின் பயன்பாட்டை உறுதி செய்ய தகுதி சான்றிதழை பெற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று பேராக் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக கடந்த 2023ஆம் ஆண்டில் அந்த புதிய கட்டடம் கட்டப்பட்டது. அதில் 3 வகுப்பறைகள், ஓர் ஆசிரியர் அறை, தலைமை ஆசிரியர் அறை மற்றும் நூல் நிலையம் உள்ளது. அக்கட்டடத்திற்கான தகுதி சான்றிதழ் கிடைத்ததும் மாணவர்கள் அங்கு கல்வியை மேற்கொள்வார்கள் என்று நேற்று அப்பள்ளியை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் சிவனேசன் தகவல்களை பகிர்ந்து கொண்டார். தற்காலிகமாக மாணவர்களுக்கு இயங்கலை வாயிலாக கற்றல் கற்பித்தல் நடவடிக்கை நடத்தப்படும் என்று அவர் கூறினார். 32 மாணவர்கள் மற்றும் 13 ஆசிரியர்கள் கொண்ட இப்பள்ளியில் தீயில் மோசமாக சேதமடைந்துள்ளதால் அக்கட்டிடத்தை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இச்சம்பவத்தில் 3 வகுப்பறைகள், ஓர் அறிவியல் கூடம், ஒரு கிடங்கு, சிற்றுண்டி சாலை, இணைப்பாட நடவடிக்கை மையம் ஆகியவையும் பெரும் சேதமுற்றன. தீ பரவியதை தொடர்ந்து உடனடியாக மாணவர்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். சிங்கப்பூர் பிரதமருக்கு அதிகாரப்பூர்வ வரவேற்பு நல்கப்பட்டது. மலேசியாவிற்கு 2 நாட்கள் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டிருக்கும் சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங்கிற்கு புத்ரஜயாவில் உள்ள பெர்டானா புத்ரா வளாகத்தில் அதிகாரப்பூர்வ வரவேற்பு நல்கப்பட்டது. காலை மணி 9:50 அளவில் பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவரை வரவேற்ற நிலையில் 2 நாடுகளின் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. அதில் துணை பிரதமர் டத்தோ ஸ்ரீ ஃபடிலா யூசப் உட்பட அமைச்சரவை உறுப்பினர்களும் வருகை புரிந்திருந்தனர். மலேசியா சிங்கப்பூர் தலைவர்களுடனான 11வது சந்திப்பில் கலந்து கொள்வதற்காக சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் மலேசியாவிற்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டுள்ளார். 6 மாநிலங்களில் தொடர் மழை பெய்யும், மெட் மலேசியா எச்சரிக்கை. வரும் வெள்ளிக்கிழமை தொடங்கி 6 மாநிலங்களில் தொடர் மழை பெய்யும் என்று மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. தெலங்கானுவில் உளு தெலங்கானு, மாராங், டுங்கும், கெமமான், பஹாங்கில், ஜெராண்டூட், மாரான், குவாந்தான், பேரா, பெகான், ராம்பின் ஆகிய பகுதிகளை உட்படுத்தி இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நெகிரி செம்பிலானில், குவாலபிலா, ஜம்போல், தம்பின் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கி தொடர் மழை எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளது. மலாக்கா மற்றும் ஜொஹூருக்கும், சரவாக்கில், கூச்சிங், செரியான், சமரஹன், ஸ்ரீ அமாங், பெத்தோங், செரிகே, சிபு, முகா, கபிட், சோஹோ, புந்த்லு ஆகிய பகுதிகளையும் உள்ளடக்கி இதே போன்ற எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது.
இந்தோனேஷியாவில் பள்ளி மாணவர்கள் மற்றும் கர்ப்பிணிகளுக்கு இலவச மதிய உணவு வழங்கும் திட்டம். இந்தோனேஷியாவில் பள்ளி குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு இலவச மதிய உணவு வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஊட்டச்சத்து குறைபாட்டு ஏற்பாட்டால் வளர்ச்சி குறைபாட்டை போக்க அந்நாட்டு அரசு முன்னெடுத்துள்ள இத்திட்டத்தில் சாதம், காய்கறிகள், பழங்கள், கோழி ஆகியவை வழங்கப்படுகின்றன. இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ மேற்கொள்ளவிருக்கும் திட்டங்களில் இலவச உணவு திட்டமும் அடங்கும். முதற்கட்டமாக 190 சமையல் அறைகளில் 20க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு உணவு தயாரிக்கப்பட்டது. இதனிடையே இத்திட்டத்தின் தொடக்க நாளில் 5 லட்சத்திற்கும் அதிகமானவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. பொது போக்குவரத்து துறைக்கான சிறப்பு மின் கட்டணத்திற்கு போக்குவரத்து அமைச்சு பரிந்துரை. நடத்துனர்களின் நிதி சுமையை குறைக்கும் வகையில் பொது போக்குவரத்து துறைக்கு சிறப்பு மின் கட்டணத்தை போக்குவரத்து அமைச்சு பரிந்துரைத்துள்ளது. பொது போக்குவரத்து நடத்துனர்களுக்கான தற்போதைய மின்சார கட்டணம் வணிகங்களுக்கான கட்டணங்களை போல உள்ளது. இது இத்துறைக்கு நிதி ரீதியாக சவாலாக உள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் கூறினார். போக்குவரத்து அமைச்சில் நாங்கள் எப்போதும் போராடும் விஷயங்களில் ஒன்று பொது போக்குவரத்திற்கான மின்சார சிறப்பு கட்டணத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏனெனில் தற்போது கட்டணம் ஒரே மாதிரியாக உள்ளது. எனவே அது மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கிறது என்றார் அவர். தற்போதைய கட்டணம் அதிகமாக உள்ளதோடு பரிந்துரைக்கப்பட்ட சிறப்பு கட்டண நடத்துனர்களின் நிதி நெருக்கடியை கணிசமாக குறைக்கும் என்று லோக் வலியுறுத்தினர். நேற்று கோலாலம்பூரில் நடைபெற்ற சிடிஎஸ் அனைத்துலக 17வது ஆண்டு மலேசிய பெருநிறுவன தின விழாவில் அவர் அவ்வாறு கூறினார். சிங்கப்பூர் பிரதமரை வரவேற்றார் மாமன்னர். இஸ்தனானிகராவிற்கு நேற்று வருகை புரிந்த சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வோங்கை மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் வரவேற்றார். மலேசியா சிங்கப்பூர் தலைவர்களுடனான 11வது சந்திப்பை முன்னிட்டு 2 நாட்கள் அதிகாரப்பூர்வ பயணத்தை மேற்கொண்டிருக்கும் சிங்கப்பூர் பிரதமர் காலை சுமார் 8:30 மணி அளவில் தூதுக்குழுவுடன் இஸ்தானா நெகிரா வந்தடைந்தார். செரி மகோதா மண்டபத்தில் சுமார் 1 மணி நேரம் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது ஹசான் மற்றும் உயர்கல்வி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிர் ஆகியோருடன் நடைபெற்ற சந்திப்பு கூட்டத்தில் லாரன்ஸ் வாங் கலந்து கொண்டார். கடந்த ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி பிரதமராக பதவியேற்ற லாரன்ஸ் வாங் ஜூன் 11ஆம் தேதி மலேசியாவிற்கு தாம் மேற்கொண்ட முதல் பயணத்தை தொடர்ந்து இது 2வது முறையாகும். மலேசியா சிங்கப்பூர் இருதரப்பு உறவுகளின் முன்னேற்றம் குறித்து மதிப்பீடு செய்வதுடன் இருதரப்பு நலன் சார்ந்த அனைத்துலக ரீதியிலான விவகாரங்களை லாரன்ஸ் மற்றும் டாக்டர் ஸ்ரீ அன்வாரும் விவாதிக்கவிருப்பதாக விஸ்மா பித்ரா முன்னதாக வெளியிட்ட ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது. ஜொஹூர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் JSEZ ஒப்பந்தங்களை பரிமாறிக்கொள்ளவிருக்கின்றன. ஒத்திவைக்கப்பட்ட பிரச்சினைகளின் பேச்சுவார்த்தையை மலேசியா சிங்கப்பூர் தொடர்ந்துள்ளது. நீர் விநியோகம், வான்வெளி மற்றும் கடல் எல்லைகளை உள்ளடக்கி ஒத்திவைக்கப்பட்டிருக்கும் சில பிரச்சினைகள் குறித்த பேச்சுவார்த்தையை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் மீண்டும் தொடர்ந்துள்ளது. இரு நாடுகளை சேர்ந்த தொழில்நுட்ப குழு அப்பேச்சுவார்த்தையை நடத்தும் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கூறினார். இவை சிக்கலான பிரச்சினைகள். அதிலும் பிரதமர் லாரன்ஸ் கூறியது போல் அதை முழுமையாக அல்லது விரிவான முறையில் கையாள்வது என்பது நீங்கள் பார்ப்பது போல சிங்கப்பூரில் உள்ள சில பகுதிகளின் தேவை அதிகமாக உள்ளது. சில தேவை மலேசியாவிற்கு உள்ளது. முழுமையாக பரிசீலிக்கப்பட வேண்டும் மற்றும் இறுதி தீர்வு காண முடிவு வெற்றியாக இருக்க வேண்டும் என்றார் அவர். நீண்ட காலமாக நிலவி வரும் பிரச்சனைகள் இரு நாடுகளின் நேர்மறையான அணுகுமுறை மற்றும் நிலைப்பாட்டை குறுக்கிடாமல் பொருளாதாரம், எரிசக்தி, இலக்கவியல், முதலீடு மற்றும் வர்த்தகம் போன்ற அடிப்படை அம்சங்களில் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். மற்றொரு நிலவரத்தில் மலேசியா சிங்கப்பூர் தலைவர்களுடனான 11வது சந்திப்பிற்காக மலேசியாவிற்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்ட சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங்கை நேற்று தாயகம் திரும்பினார். சிப்பாங் புங்காராய் வளாகத்தில் சிவப்பு கம்பளத்துடன் ராணுவ அதிகாரிகள் மற்றும் உறுப்பினர்கள் அடங்கிய அணிவகுப்புடன் அவருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது.